ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொதுக்கூட்டங்களின் போது ஏற்படக்கூடிய சேதாரங்களுக்கு கட்சிகளிடமே இழப்பீடு வசூலிப்பது தொடர்பாக விதிமுறைகளை வகுப்பதற்கு அக்டோபர் 16ஆம் தேதி வரைக்கும் அரசுக்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுக்கூட்டங்களின் போது ஏற்படும் சேதங்களுக்கு சம்பந்தப்பட்ட கட்சிகளிடமே இழப்பீடு வசூல் செய்வது குறித்து இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். முழுமையான விவரம் என்ன? தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அனுமதி கோரி தாங்கள் அளிக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கு காலதாமதமாக பரிசீலித்து அனுமதி அளிக்கப்படுவதாகவும், அதே வேளையில் பாரபட்சமின்றி தங்களது விண்ணப்பங்களை பரிசீலித்து அனுமதி அளிக்க கோரி தாவேகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் விதிமுறைகளை வகுக்கவும், அதே போல பேரணி பொதுக்கூட்டத்திற்கு முன்பாகவே இழப்பீடு, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட்டாக பெற வகையில் விதிமுறைகளை வகுக்க காவல்துறைக்கு சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி N. சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்திலக் இது தொடர்பான விதிமுறைகளை வகுப்பதற்கு கால அவகாசம் வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து ஆலோசனை நடத்தி இது போன்ற ஒரு விதிமுறைகளை வகுக்க வேண்டி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பேரணியோ பொதுக்கூட்டமோ இது போன்ற கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கும் பொழுதே இழப்பீடு தொடர்பான தொகையை முன்பணமாக பெறுவதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் இது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்த வேண்டி இருப்பதாக குறிப்பிட்டார். அப்பொழுது குறிப்பிட்ட நீதிபதி மனம் இருந்தால் அரசு இதனை செய்யலாம், ஏனென்றால் ஒருவேளை சேதம் ஏற்பட்டுவிடும் பட்சத்தில் யாரிடம் அதை சென்று கேட்பது? எனவே பேரணி பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கும் பொழுதே குறிப்பிட்ட தொகையை டெபாசிட்டாக பெறக்கூடிய வகையில் அரசு விதிகளை வகுக்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தங்களையும் இடையீடு மனுதாரர்களாக இணைத்துக் கொள்ளக்கூடிய 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனுக்களை ஏற்றுக்கொண்டு விசாரிப்பதற்கு நீதிபதி மறுப்பு தெரிவித்தார். இதனையடுத்து இந்த விதிகளை வகுப்பது தொடர்பாக அக்டோபர் 16ஆம் தேதி வரை காவல்துறைக்கு அவகாசம் வழங்கிய நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.